எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தக்காளி சட்னி, தோசைக்கு ரெடியான தக்காளி சட்னி செய்வோம். எண்ணெய் ஊற்றிட்டேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினோடனே நம்ம தக்காளி கொத்திடணும். தக்காளி கொத்தி நம்ம நல்லா வதங்கட்டும். நமக்கு அதுக்கு தேவையான உப்பு, அதெல்லாம் ஊற்றி தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அது நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கு இடையில் நம்மளுடைய தோசையை ரெடி பண்ணிடலாம். நம்ம தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதில் முட்டை இட்டுக்கிடுவோம். நம்ம முட்டை போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுறாப்புல அப்ளை பண்ணிக்கிடுவோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் பெப்பர், நான் முட்டையிலே சால்ட்டு போட்டிருக்கேன், அதனால தோசை மேலே போடலை, மாவில் ஆட் பண்ணிக்கிறனால. அதுக்கப்புறம் எனக்கு காலையில் செஞ்ச பொரியல் இருக்குது, அதையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேரட்டு முட்டைக்கோஸும் பொரிச்சேன், நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா மொறுமொறு சுவையான முட்டை முட்டை ரோஸ்ட் ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா. நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். மறுபடியும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு, நம்மளுக்கு தோசை கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுவோம். நம்ம முட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போடணும்.
பெப்பர் போட்டு கொஞ்சம் நம்மளுடைய மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். வெஜிடபிள்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கால் வேறு கடுக்குது. நம்மளுக்கு நல்ல மொறு சுவையான தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே மடித்து போட்டு 2 சைடும் திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளாட்டி நம்மளுக்கு சட்னிக்கு தேவையான தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா, கடற்பருப்பு நான் சேர்த்துக்கிடுவேன் எப்போவும். இப்போ நான் இன்றைக்கி சேர்க்கலை. வெறும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதான் வச்சு நல்லா மசிச்சு பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரிக்க நம்மளுடைய மசால் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்களா, சூப்பரான நம்மளுக்கு மசால் தோசை ரெடி. நம்ம ஹாட் பாக்ஸில் நல்லா வச்சாச்சு. சாப்பிடும்போது நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இன்னொரு ஐட்டம் வெறும் முட்டை தோசை மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு 2 சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு முட்டை தோசை இல்லைங்கப்பா. நம்ம தோசைக்கு தேவையான ரோஸ்ட்டு தோசை முட்டை தோசை வச்சுருக்கோம். அதுக்கு சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி நான் வச்சுருக்கேன். நம்ம எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. God bless you all.